ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 36 அதிகாரம் 16 வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள். நீங்கள் நெருக்கப்படுவதை அவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் உங்களை மிகவும் நேசிப்பதால் ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நீங்கள் செழித்திருப்பீர்கள். யோபு பக்தனின் வாழ்க்கையில் அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். சரீர சுகத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், ஆஸ்தி செல்வத்தை இழந்தார், மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அவர் கர்த்தரை விட்டுவிடவில்லை. விசுவாசத்தோடு பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருந்தார். நிலைமை மாறினது. கர்த்தர் அவரை நெருக்கத்திலிருந்து விடுவித்து விசாலத்திலே வைத்தார். இந்த சம்பவத்திற்கு பின்பு கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இதற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டு பூரண வயதுள்ளவராய் அவர் மரித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டு சரீரத்தில் பலவீனத்தோடு நெருக்கப்படுகிறீர்களோ, கடன் பிரச்சனையினால் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் நெருக்கப்படுகிறீர்களோ, குடும்பத்தை நடத்த முடியாமல் பண தேவையோடு நெருக்கப்படுகிறீர்களோ, ஏதோ ஒரு பிரச்சனையினால் வழக்கினால் நெருக்கப்படுகிறீர்களோ, உங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து நெருக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் செய்யும் வேளையில் நெருக்கப்படுகிறீர்களோ, கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். நெருக்கடி இல்லாத விசாலத்திலே கர்த்தர் உங்களை வைப்பார். கர்த்தரை நம்புகிறீர்களா? சங்கீதம் 118 5ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது ராஜா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவித்து விசாலத்திலே வைக்கிறார். கர்த்தர் நம்மை விசாலத்திலே வைக்க வேண்டுமானால் ஜெபம் ஒன்றுதான் வழி. தாவீது ராஜா ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கும் போது நிச்சயம் அற்புதத்தை காண்போம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 143 வசனம் சொல்கிறது போல, நெருக்கப்படும் போது கர்த்தருடைய வேதத்தை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை வாசித்து தியானிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கவலைகள் மறையும், மகிழ்ச்சி மனதை நிரப்பும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் ஆரோக்கியத்தோடு செழித்திருப்பீர்கள். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றி நீர் விசாலத்திலே வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கிறது ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யோபு சோதனைக்கு பின்பு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? ஏ 180, பி 160, சி 150, டி 140. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.